பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு 48,534 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர் 6 லட்சம் சுய உதவி குழுக்களுக்கு 1.40 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 1,471 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் 5,463 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் பள்ளி கல்வித்துறைக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 48,534 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கல்லூரி மாணவர்களுக்கு 2,171 கோடி மதிப்பீட்டில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் உயர்கல்வித்துறைக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 8,505 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 17,088 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை திட்டம் நாட்டிற்கே முன்னோடி திட்டம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில் கூறியுள்ளார். சட்டசபையில் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது மகளிர் நலன் குறித்து பேசிய அவர் மகளிரின் உரிமையை பாதுகாத்திட அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்திட தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட முத்தான திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் என தெரிவித்தார். இல்லங்களில் மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்குகளில் 1000 செலுத்தும் இந்த திட்டம் இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். நாடே போற்றும் இந்த திட்டத்தில் எதிர்வரும் மாதங்களிலும் மகளிர் பயன்பெறும் வகையில் பிப்ரவரி மாதத்துடன் மார்ச், ஏப்ரல் மற்றும் கோடைக்கால தொகுப்பு என 5,000 மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தியது தமிழ்நாடே இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனதாக குறிப்பிட்டு பேசினார். மேலும் மகளிர் இலவசமாக பயணம் செய்ய விடியல் பயண திட்டம் அறிவிக்கப்பட்டதாகவும் இவ்வாறு மகளிர் நலனுக்கான அரசாக இந்த அரசு உள்ளதாக தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இல்லங்களில் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் உரிமை தொகையாக 1000 ரூபாயை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கிலேயே செலுத்திடும் இத்திட்டம் இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக திகழ்கிறது. ஏறத்தாழ 1,31,00,000 மகளிர் பயன்பெறும் இந்த மகத்தான திட்டத்தை பிற மாநிலங்களும் பின்பற்றுகின்றன என்பதே இத்திட்டத்தின் வெற்றி என நாம் பெருமிதம் கொள்ளலாம். நாடே போற்றும் இந்த மகத்தான திட்டத்தின் பலன்கள் எதிர்வரும் மாதங்களிலும் தடையின்றி 1,31,00,000 பயனாளிகளுக்கும் கிடைத்திடும் வகையில் அண்மையில் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமைத் தொகை 3,000 ரூபாயும் கூடவே கோடைகால சிறப்பு தொகுப்பான 2,000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 5,000 ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட போது தமிழ்நாடே இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனது. மருத்துவத்துறைக்கு 22,090 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சட்டசபையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டசபையில் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 2.55 கோடி பயனாளிகள் பயனடைந்துள்ளதாகவும் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை 6,374 கோடி ரூபாய் மக்களுக்கு செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவதற்கான பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் இதுவரை 79.17 லட்சம் பேருக்கு செய்யப்பட்ட சோதனையில் 1,929 நபர்களுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் மருத்துவத்துறைக்கு 22,090 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 1,929 நபர்களுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது உரிய சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆரம்ப கட்டத்திலேயே இவ்வாறு புற்றுநோயை கண்டறிவதன் மூலம் அவர்களை குணப்படுத்த முடியும். மேலும் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 14 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் தொடங்கி வைத்துள்ளார்.
மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை 398 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ஒப்புயர்வு மையமாக மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2024 ஆண்டின் ஐக்கிய நாடுகள் இடைநிலை செயலணி விருதுகளில் சுகாதாரத்துறை அமைச்சகங்கள் பிரிவில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் திறம்பட செயலாற்றியதற்காக தமிழ்நாடு அரசு விருது பெற்றுள்ளது பெருமைக்கு உரியது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 22,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறைக்கு 718 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சட்டசபையில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு இளைஞர் நலன் விளையாட்டுத் துறைக்கு 718 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு பதக்கம் பெற்றுத்தந்த 5,403 வீரர் வீராங்கனைகளுக்கு 176 கோடி பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் 5 ஆண்டுகளில் முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் மூலம் 101 கோடி பரிசு தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் முன்னெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு 101 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. மாநில அளவில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம் ஆட்டம் 2026 போட்டிகளை நடத்திட 43 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாடே வியக்கும் வண்ணம் கடந்த 2022 ஆண்டில் நடத்தப்பட்ட செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் முதல் இளையோருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் வரை பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் சிறப்புற நடத்தப்பட்டதை பாராட்டும் விதமாக இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் விளையாட்டு விருதை தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கடந்த 2023 மற்றும் 25 ஆண்டுகளில் வென்றெடுத்துள்ளது. விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் என்ற விருது உள்ளிட்ட மேலும் பல விருதுகளிலும் தமிழ்நாடு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் தங்கம் தென்னரசு கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 20,484 கிலோமீட்டர் சாலைகள் மேம்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 40 ஆண்டுகளுக்கு மேலான கூட்டு குடிநீர் திட்டங்களை புதுப்பிக்க 809 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் நதிக்கரை மேம்பாட்டிற்காக 374 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் குக்கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியினை மேம்படுத்தி வேளாண்மையும் பொருளாதார நடவடிக்கையிலும் ஊக்குவித்திட தரமான கிராம சாலைகளை அமைக்கும் நோக்கோடு செயல்படுத்தப்பட்டு வரும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு இதுவரை 8,911 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 20,484 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் கிராம ஊராட்சிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திட இதுவரை 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 82,498 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 28,687 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 7 இடங்களில் டைட்டில் நியூ மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 9 இடங்களில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடப்பாண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்து உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சாதனைகள் மற்றும் அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் தமிழகத்தில் திருச்சி, மதுரை, ஒசூரில் 1,070 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, வேலூர், காரைக்குடி, திருப்பூர் ஆகிய 7 நியூ டைட்டில் பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி, ஈரோடு, நாகப்பட்டினம், கரூர், புதுக்கோட்டை ஆகிய 9 நியூ டைட்டில் பூங்காக்கள் 388 கோடியில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் ஒசூர் ஆகிய இடங்களில் மொத்தம் 1,070 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைட்டில் பூங்காக்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. மேலும் விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, திருப்பூர்,
வேலூர் மற்றும் காரைக்குடி ஆகிய இடங்களில் டைடல் நியோ மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளன. இவை மட்டுமின்றி நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாகப்பட்டினம், கரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் மொத்தம் 388 கோடி ரூபாய் செலவில் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்ததாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடப்பாண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். அப்போது மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் வரையிலான மெட்ரோ வழித்தடம் வடபழனி மெட்ரோவுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் 11 நிலையங்களுடன் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். கோவை மற்றும் மதுரை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் கோரப்பட்ட போது அதற்கான ஒப்புதல் அளிக்காமல் மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த நகரங்களுக்கு இணையான நாட்டின் பிற பகுதிகளில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அளிக்கப்பட்ட ஒப்புதலை போன்று மறுபரிசீலனை செய்து ஒப்புதல் வழங்க மத்திய அரசை வலியுறுத்துவதாக கேட்டுக் கொண்டார். லெபனானில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்து உலக புகழ்பெற்ற கலைஞர் கலீல் ஜிப்ரானின் கவிதையை பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மேற்கோள் காட்டி பேசினார். இதுகுறித்து பேசிய அவர், கலீல் ஜிப்ரானின் பசுமை தோய்ந்த வரிகளை மனதில் தாங்கி தமிழகம் முழுவதும் பசுமை பரப்பை அதிகரித்திட இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக பேசிய அவர், பசுமை பரப்புகள் அதிகரித்து தேசிய இலக்கான 33% அடைய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பசுமை பூங்காக்களை அமைக்கும் பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றும், இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதுடன் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் மக்களும் பயன்பெறுவார்கள் என்றார். மேலும் சுற்றுலாத்துறையில் இந்தியாவிலேயே தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது என்றும் பெருமிதம் கொண்டார். பசுமை முயற்சியில் Trees are poems the earth writes upon the sky. We fell them down and turn them into paper, that we may record our emptiness. Trees are poems the earth writes upon the sky. We fell them down and turn them into paper, that we may record our emptiness. என்று மிக அழகாக குறிப்பிட்டார் கலீல் ஜிப்ரான். வானத்தை நோக்கி பூமி வரைந்திட துடிக்கும் கவிதைகளே மரங்கள். எனினும் நாம் மரங்களை சாய்த்து நம் வெறுமையினை நிரப்பிட வெறும் காகிதம் செய்ய துணிகிறோம். உலக புகழ்பெற்ற கவிஞர் கலீல் ஜிப்ரான் அவர்களின் பசுமை தோய்ந்த வரிகளை மனதில் தாங்கி தமிழ்நாடு எங்கும் பசுமை பரப்பினை உயர்த்திட இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. மதுரை மத்திய சிறையை வேறு இடத்திற்கு மாற்றியமைக்க ரூபாய் 229 கோடிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பட்ஜெட் உரையின் போது தெரிவித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, கோவை மத்திய சிறையை புதிய இடத்திற்கு மாற்ற 327 கோடியில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், மதுரை மத்திய சிறையை புதிய இடத்திற்கு மாற்றியமைக்க 229 கோடிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அறிவித்தார். மேலும் தொடர்ந்து உரையை வாசித்த அவர், இந்தியாவிலேயே முதல் முறையாக தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் 214 கோடியில் உணவு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றார். பள்ளிக் கல்லூரிகளில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க 17,000 போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் தடுப்புக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசிய அவர், பள்ளிக் கல்லூரிகளில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க 17,000 போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செயல்படும் மன்றங்களுக்கு மாநில அளவில், மாவட்ட அளவில் பரிசுகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் கல்வி நிறுவனங்களில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக செயல்பட தூதுவர்களாக 4 லட்சம் மாணவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டு விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் அதன் விழிப்புணர்விற்காக பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற இயக்கத்திற்கு ஒரு இயக்க மேலாண்மை அலகு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சுமார் 17,000 போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களுக்கு மாவட்ட மற்றும் மாநில அளவில் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் கல்வி நிறுவனங்களில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான தூதுவர்களாக செயல்பட சுமார் 4 லட்சம் மாணவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டு
பயிற்சி அளிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.